ஒன்றும் இல்லாமல் அமெரிக்கா வந்த ஈலான் எப்படி ஜிப்2 எக்ஸ்.காம்னு 2 கம்பெனியை உருவாக்குனாரு அப்படிங்கிறத போன எபிசோடில் பார்த்தோம். பேபாலை ஈபேக்கு விற்றதுலேருந்து இவர் கைக்கு $180 மில்லியன் வந்துச்சு. அதுலேருந்து அவர் 2 மேஜர் பிஸ்னஸை ஆரம்பித்தார். ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச டெஸ்லா, அதை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத அவர் ஆரம்பித்த இன்னொரு பிஸ்னஸ் ஸ்பேஸ் எக்ஸ். அதை பற்றி தான் இந்த எபிசோடில் ரொம்பவே விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஈலானுக்கு ஸ்பேஸ் ட்ராவல் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. டக்ளஸ் ஆடம்ஸோட த ஹிட்ச் ஹைக்கர்ஸ் கைட் டு த கேலக்ஸி அதுதான் என்னுடைய ஃபேவரட் புக் அப்படின்னு பல இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்கிறாரு. அதுலேருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸோ என்னமோ தெரியலை, மனித குலத்துக்கு இந்த பூமியை தவிர இன்னொரு பேக்கப் பிளானட் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புகிறவர் நம்ம ஈலான். அதனால தான் அவர் ஆயுசுக்குள்ளே மார்ஸுக்கு மனிதன் போகணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கிறார். நம்ம சின்ன வயசில் வளர்ந்ததும் சென்னைக்கு போகிறோம், சாதிச்சு காட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் லண்டனுக்கு போகிறோம், சிங்கப்பூருக்கு போகிறோம் அப்படின்னு வேணால் நினச்சிருப்போம். இன்னொரு பிளானட்டுக்கு போகிறோம் அப்படின்னு என்னைக்காவது நினச்சது உண்டா? அப்படியே நினச்சிருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அட கோட்டிக்கார பாயில, ஆக வேண்டிய காரியத்தை பாருடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்டையும் கிட்டத்தட்ட அதை தான் சொன்னாங்க. 2000 எக்ஸ்.காம் சிஇஓ பதவியை இவர்கிட்ட இருந்து பிடுங்கி பீட்டர் தீல்கிட்ட கொடுத்த உடனே, சரி நமக்கு இங்கே பெரிய வேலை இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் ஈலான். அவரோட சிறு வயசு கனவு விண்வெளி பயணம், அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். எல்லா பெரிய டெக்னாலஜிஸ் கம்பெனிஸும் சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்கிற பே ஏரியாவில் இருந்தாலும் போயிங், லாக்ஹீட் மார்டின் மாதிரியான ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தது. அப்போ ஏரோஸ்பேஸ் பற்றி கற்றுக்கணுன்னா எல்ஏ தான் சரியான இடம் அப்படின்னு 2001 எல்ஏக்கு மூவ் பண்ணார் ஈலான். அங்கே ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்கிற நிறைய பேர் மார்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு நான் ப்ராஃபிட் குரூப் நடத்திட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதில் போய் மெம்பராக சேர்ந்தார். அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நான் ஒரு சீரியஸான ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக $100,000 அந்த சொசைட்டிக்கு டொனேட் பண்ணி அந்த குரூப்பில் ஒரு போர்ட் மெம்பராகவும் ஆனார் ஈலான். சுண்டலிகளை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த குரூப்போட கோல். ஏன் ஜஸ்ட் ஸ்பேஸுக்கு, சுண்டலிகளை மார்ஸுக்கே அனுப்புவோம் அப்படின்னு இவர் சொன்னார். இவர் சும்மா வெட்டியாக பேசுகிற ஆள் இல்லை, விவரம் தெரிஞ்சுட்டு பேசுகிற ஆள் தான் அப்படின்னு அந்த சொசைட்டிக்குள்ளே இவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த மார்ஸ் சொசைட்டி குரூப்பை விட்டு வெளியே வந்து இவரே லைஃப் டு மார்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு தனி குரூப் ஆரம்பித்தார். 2001 நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் சம்மந்தமான கூட்டம் நடத்தினார். அவரோட கோல் என்னென்னா, இந்த செஷன்ஸ் மூலமாக சோஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறது, அப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்கிற திறமையான ஆட்களை அடையாளம் கண்டுக்கிறது. அப்படி அவர் கண்டுபிடிச்ச ஆள் தான் மைக்கேல் கிரிஃபின். இந்த மைக்கேல் கிரிஃபின்கிறவர் ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், அப்ளைட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பல மேஜர்ஸில் டிகிரி வச்சுருந்த ஒரு புத்திசாலியான ஆள். பின்னால் இவர் நாசாக்கே ஹெட்டாக பொறுப்பேற்றுக்கிட்டவர். ஸோ இந்த மாதிரி பல ஸ்மார்ட்டான மக்கள் ஈலானோட குரூப்பில் இருக்க அவரோட மார்ஸ் ரிசர்ச் தீவிரமாச்சு. மார்ஸுக்கு சுண்டலியை அனுப்புறதுக்கு பதிலாக விதைகளை அனுப்பி அங்குள்ள மண்ணில் செடி வளர்க்கலாம், அதை லைவாகவும் வீடியோவில் காட்டலாம். இன்றைக்கி வளர்கிற பிள்ளைகளெல்லாம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகட்டும், வருங்காலத்தில் நிறைய பேர் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஆர்வம் காட்டட்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சரி, இந்த விதைகளை எப்படி மார்ஸுக்கு அனுப்ப? அதுக்கு ராக்கெட் வேணுமே. என்னால் 20 மில்லியன் தான் இதுக்கு செலவழிக்க முடியும். அதில் இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியுமான்னு கேட்டால், ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு 200 மில்லியன் வேணும்னு எல்லாரும் சொல்ல, நம்ம ஈலான் அசரலை. சீப்பாக எங்கே ராக்கெட் வாங்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். ரஷ்யாட்ட பழைய ஐசிபிஎம்ங்கிற இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய ஏவுகணை, அது ரஷ்யாட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. சரி, அதை பேரம் பேசி சீப்பாக வாங்கி அதை நம்ம ராக்கெட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. 2002 ஈலான் மஸ்க், மைக்கேல் கிரிஃபின், அப்புறம் இந்த பேரம் பேசுகிறதுக்கு ஒரு மீடியேட்டர் அப்படின்னு 3 பேராக ரஷ்யாவுக்கு போனாங்க. ஒரு ஏவுகணை 8 மில்லியன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை 8 மில்லியன் 2 ஏவுகணை அப்படின்னு ஈலான் பேரம் பேச, அதெல்லாம் முடியாது, போயிட்டு வா அப்படின்னு அவங்க திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. சரி, நம்ம மார்ஸ் பிளானை இழுத்து மூட வேண்டியது தான் அப்படின்னு மற்றவங்க நினைக்க, இந்த ராக்கெட்டை நாமளே பில்ட் பண்ணால் என்ன, அதுக்கு எவ்வளோ செலவாக போகுது அப்படின்னு நம்மளால் கணக்கு போட ஆரம்பித்தார். இவருக்கு என்ன ராக்கெட்டை பற்றி தெரியும்னு கணக்கு போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது. 2 வருஷமாக இவர் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் இவர் சந்தித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் டாம் மியூலர். இந்த டாம் மியூலர் சின்ன வயசுலேருந்தே பல ராக்கெட்டுகளை செஞ்சு பறக்க விட்டு நிறைய சயின்ஸ் காம்படிஷனில் பரிசு வாங்கினவர். எந்த மிஷினையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து போட்டு
அதை எப்படி சீப்பாக பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு சூப்பர் பவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவரோட கைடன்ஸில் தான் ஒரு புது ராக்கெட்டை சீப்பாக அதே நேரத்தில் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி குறையாம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஈலான் கணக்கு போட ஆரம்பித்தார். அந்த டைமில் ஸ்பேஸ்க்கு சரக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா 550 பவுண்டு வெயிட்டுக்கு $30 மில்லியன் செலவாகும். ஸ்பேஸுக்கு சரக்கா? அங்கே எதுக்குங்க சரக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாம் பார்க்குற டிவி, ரேடியோ, வெதர், ஜிபிஎஸ், இமேஜிங், இவ்வளோ ஏன் மற்றவங்கள வேவு பார்க்குறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே நமக்கு சேட்டலைட் வேணும். அந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி? அதுக்குத்தான் 550 பவுண்டு வெயிட்டுக்கு $30 மில்லியன் அப்படின்னு போயிங், லாக்ஹீட் மார்ட்டின் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கணக்கெல்லாம் போடும்போது தான் கமர்ஷியல் டெலிவரியில் இருந்து மட்டுமே பல பில்லியன்ஸ் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஈலானுக்கு புரிஞ்சுது. ஒரு ராக்கெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், லாபம் பார்க்குறோம், அதை வச்சே மார்ஸுக்கு ஆளை அனுப்புகிறோம் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்படி உருவானது தான் ஸ்பேஸ் எக்ஸ். மறுபடியும் எக்ஸா? இது நீங்கள் நினைக்கிற எக்ஸ் இல்லை, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்கிற எக்ஸ் இது, ஸ்பேஸ் எக்ஸ். கரெக்டாக அந்த நேரத்தில் பேபாலை ஈபே வாங்க இவர் கைக்கு $180 மில்லியன் வந்துச்சு. அதில் 100 மில்லியனை போட்டு ஸ்பேஸ் எக்ஸை அஃபிஷியலாக ஆரம்பித்தார் ஈலான். 10 மில்லியனில் ஒரு ராக்கெட்டை வாங்கி அதில் சுண்டலி அனுப்புறதுக்கு இல்லாமல் இப்படி 100 மில்லியனை கொண்டு போய் ஒரு ராக்கெட் கம்பெனியில் போடுறாரே அப்படின்னு எல்லாரும் சிரித்தாங்க. சிரிக்கிறவெல்லாம் சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீமுக்கு ஸ்ட்ராங்கான ஆட்களாக தேடி பிடிச்சி பில்ட் பண்ண ஆரம்பித்தார். ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிற புத்திசாலித்தனமான இன்ஜினியர்ஸ் எல்லாம் டாப் காலேஜஸ்லேருந்து இவரே டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணார். பணத்துக்காக வேலை பார்க்காம பியூர் இன்ஜினியரிங் பேஷனுக்காக வேலை பார்க்குற ஆட்களாக தேடி பிடிச்சி வேலைக்கு சேர்த்தார். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரிப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ராப்பகலாக வேலை பார்க்குற ஆட்கள் தான் வேணும். அதை பேஷன் இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஆட்களை சேர்த்தாரு ஈலான். ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் முதல் 1000 எம்ப்ளாயீஸை ஈலானே டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி சூஸ் பண்ணார் அப்படின்னா பார்த்துக்கோங்க. புதுசாக ராக்கெட் கம்பெனி ஆரம்பித்த எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே நல்ல பறக்கிற ராக்கெட் தான் இருக்குதே, அதையே மாற்றி ரிஸ்க் எடுப்பானே, அதே இன்ஜினியரிங் அதே டெக்னாலஜியை அப்படியே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் புது ராக்கெட்டை பில்ட் பண்ணாங்க. அதனால தான் எல்லா ராக்கெட்ஸ்லையும் அந்த காலத்தில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. நம்ம ராக்கெட் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஈலான் மஸ்க் நம்ம பரோட்டா சூரி மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பித்தார். அவர் பேசிக்காக ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கர். ஒரு காம்பனண்ட்டை பில்ட் பண்ணணுன்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லை, இப்போ தான் புதுசாக பில்ட் பண்ணுற, எப்படி பண்ணுவ அப்படின்னு பேசிக்ஸில் இருந்து ஆரம்பிக்கிற ஆள். அதுக்கு ஆஷ்லி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவர் புக்கில் சொல்லியிருப்பார். ஆக்சுவேட்டருங்கிற ஒரு காம்பனன்ட் ராக்கெட்டில் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டில் அந்த காம்பனண்ட்டோட விலை $120,000. ஒரு இன்ஜினியர் ஈலான்ட்ட வந்து அதுக்கு பட்ஜெட் கேட்க, ஒரு ஆக்சுவேட்டருக்கு $120,000 ஜோக் அடிக்கிறீங்களா? $5,000 உங்கள் பட்ஜெட், அதுக்குள்ளே அந்த காம்பனண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இந்த இன்ஜினியர் 9 மாதம் அதில் வேலை பார்த்து புது ஆக்சுவேட்டரை டிசைன் பண்ணார். விலை $3,900. இப்படி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் பார்த்து பார்த்து செலவழித்து ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை பில்ட் பண்ணார் ஈலான். அந்த ராக்கெட்டோட பேர் ஃபால்கன் 1. ஃபால்கன் 1 ஒரு சின்ன ராக்கெட். எடுத்த உடனே பெரிய ராக்கெட்டாக பில்ட் பண்ணி பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக சின்ன ராக்கெட்டாக ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுவோம், ஆனால் மாடுலர் டிசைனில் பண்ணுவோம். அப்போ அதை பேஸ் பண்ணி பெரிய ராக்கெட்டாக ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். மற்ற கம்பெனிஸ்ல எல்லாம் கம்ப்யூட்டர் டிசைன் ஒரு இடத்துல இருக்கும், மெக்கானிக்கல் டிசைன் ஒரு இடத்துல இருக்கும், அசம்பிளி லைன் இன்னொரு இடத்துல இருக்கும். ஸ்பேஸ் எக்ஸில் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார் ஈலான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்ஸ் அப்படின்னு எல்லாருமே அடுத்தடுத்து இருப்பாங்க. ஏன்னா பில்டில் ஒரு பிரச்சனைனா ஃபீட்பேக் உடனே கிடைக்கும். ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்ததை உடனே பில்ட் பண்ணுறது ஈஸி. இப்படி ஆரம்பத்தில் இருந்தே பயங்கர எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணாங்க கம்பெனியை. 2005 ஃபால்கன் 1 ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு ரெடி ஆச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு. ஆனால் அங்கே லான்ச் பண்ணணுன்னா பெரிய கியூ இருக்கும், பல மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நாம் டெவலப் பண்ணுற வேகத்துக்கு இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு குவாம் ஐலண்ட்ஸுக்கும் ஹவாய் ஐலண்ட்ஸுக்கும் நடுவில் இருந்த ஒரு தீவை இவங்க லான்ச் சைட்டாக சூஸ் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக ஒரு மிலிட்ரி சைட், பட் ராக்கெட் லான்ச்சுக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுக்க, ஹை ஜாலி அப்படின்னு இவங்களும் அங்கே போய் லான்ச் சைட்டை பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. மார்ச் 2006 ஃபால்கன் 1ஓட ஃபஸ்ட்டு டெஸ்ட் லான்ச். 300 பேர் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ண வேண்டிய ஒரு ராக்கெட் லான்ச்சை 30 பேர், அதுவும் சின்ன பசங்க, இவனுங்க எப்படா பண்ணுவாங்க அப்படின்னு உலகமே ஆச்சரியமாக பார்க்க ஃபால்கன் 1ஓட ஃபஸ்ட் லான்ச் நடந்துச்சு. மேலே போன 25 செகண்ட்ஸ்லேயே
இன்ஜின் ஃபெயிலியர்னால தீ பிடிச்சி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு ராக்கெட். பார்த்தா அந்த தீவில் இருந்த உப்பு காற்றுனால ஒரு பீநட் கரோடாகி இருக்குது. அது உடஞ்சி தான் இன்ஜின் ஃபெயில் ஆகியிருக்குது. சரி பரவாயில்ல, இன்னும் 6 மாதத்தில் அடுத்த டெஸ்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஈலான் டீமை ட்ரைவ் பண்ண அடுத்த ஒரு வருஷத்தில் செகண்ட் லான்ச்சுக்கு ரெடி ஆனாங்க. மார்ச் 2007 செகண்ட் லான்ச். ஃபால்கன் 1 ஒரு 2 ஸ்டேஜ் ராக்கெட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பூஸ்டர் இன்ஜின்ஸ் ராக்கெட்டை மேலே தூக்கிட்டு போகும். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு போன பிறகு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பூஸ்டர் இன்ஜின்ஸ் கலண்டுக்கும். அதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இன்ஜின்ஸ் ராக்கெட்டை அதோட டெஸ்டினேஷனுக்கு தூக்கிட்டு போகும். இந்த செகண்ட் லான்ச்சில் என்ன ஆச்சுன்னா ஃபால்கன் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஸ்டேஜை தாண்டிடுச்சு. ஆனால் லான்ச் ஆகி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் ராக்கெட் வெடிச்சிடுச்சு. அதில் ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ் எல்லாம் நொந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், கம்பெனிகிட்ட போதுமான காசு இல்லை, அடுத்த ட்ரையல் தான் லாஸ்ட் ஹோப், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் கவலைப்பட, ஃபைனான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஏன் பிரச்சனை, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னு ஈலான் எல்லாரையும் உற்சாகப்படுத்தினார். ஆகஸ்ட் 2008 ஃபால்கன் 1ஓட 3வது அட்டெம்ப்ட். இந்த தடவை டோட்டலாக இன்ஜினை ரீவேம் பண்ணி புது வெர்ஷனோட லான்ச்சுக்கு ரெடியாக இருந்துச்சு ஃபால்கன் 1. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேலே போன ஃபால்கன் 1 பூஸ்டர் இன்ஜின்ஸ் பிரிய வேண்டிய நேரத்தில் அது ஸ்டேஜ் 2 பார்ட்டை கொஞ்சம் வேகமாக இடிக்க மறுபடியும் ஃபெயிலியர். இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி நிற்க, இதெல்லாம் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் சாதாரணமாப்பா அப்படின்னு ஈலான் மஸ்க் ஒரு பெப்டாக் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட் லான்ச்சுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி டீமுக்கு பூஸ்ட் கொடுத்தாரு. அவர் இப்படி டீமை உற்சாகப்படுத்தினாலும் உண்மையிலே ஸ்பேஸ் எக்ஸோட ஃபைனான்ஷியல் சூழ்நிலை பெரும் கஷ்டத்தில் தான் இருந்துச்சு. இது 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸோட பீக் டைம். இதே நேரத்தில் டெஸ்லாலையும் ஃபைனான்ஷியல் பிரச்சனை. அதனால் புதுசாக ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈலான் கையில் காசு இல்லை. 4வது டெஸ்ட் ஃப்ளைட் சக்ஸஸ் ஆனால் தான் ஸ்பேஸ் எக்ஸ் மேலே மார்க்கெட்டுக்கு நம்பிக்கை வரும், புது கான்ட்ராக்ட்ஸும் கிடைக்கும். அந்த அட்டெம்ப்ட்டும் ஃபெயில் ஆச்சுன்னு வைங்க, அதை பற்றி நினைக்கிறதுக்கெல்லாம் ஈலானுக்கு நேரம் இல்லை. அடுத்த 6 வாரத்திலேயே 4வது அட்டெம்ப்ட். இதே இது வேறு கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு அடுத்த முயற்சியை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்பேஸ் எக்ஸ் ஆச்சே, எல்லா இன்ஜினியர்ஸும் நான் ஸ்டாப்பாக வேலை பார்த்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த 6 வாரத்திலேயே நெக்ஸ்ட் டெஸ்ட் ராக்கெட்டை ரெடி பண்ணாங்க. செப்டம்பர் 2008 4வது டெஸ்ட் லான்ச். இந்த தடவை ஃபால்கன் 1 2 ஸ்டேஜையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுது. அவ்வளோதான் அந்த மொமெண்ட். அதுதான் ஸ்பேஸ் ட்ராவலிங்கே மாற்றி அமைச்ச மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸை கையிலேயே பிடிக்க முடியல. உடனே நாசாட்ட இருந்து $1.6 பில்லியன் கான்ட்ராக்ட் கிடச்சிது. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அடுத்த லெவலுக்கு போனாங்க. ஃபால்கன் 1ல் யூஸ் பண்ண அதே இன்ஜினை 9 இன்ஜினாக சேர்த்து வச்சு பெரிய ராக்கெட்டாக பில்ட் பண்ணாங்க, ஃபால்கன் 9. ஃபால்கன் 1ஆல் 1000 கிலோ எடுத்துகிட்டு போக முடியும்னா ஃபால்கன் 9ஆல் 13,000 கிலோ வரை, அதாவது 13 டன் வெயிட் வரை அதால் எடுத்துகிட்டு போக முடியும். ஜூன் 2010 ஃபால்கன் 9ஓட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் அதோட கேப்பபிலிட்டியை படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க நாசா கிட்ட இருந்து இன்னும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ். பை 2012 ப்ரைவேட் மார்க்கெட்டில் ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூ $1.3 பில்லியன் இருந்துச்சு. அதில் ஈலானோட பங்கு மட்டும் $875 மில்லியன், 2/3 ஆஃப் த கம்பெனி. மே 2012 நாசாக்காக ஃபால்கன் 9 ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணிச்சு. ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஐஎஸ்எஸில் போய் கூட்ஸ் டெலிவர் பண்ணுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது நடந்த உடனே ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட டபுள் ஆகி $2.4 பில்லியன் போச்சு. 2013 ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் ஸ்பேஸ் எக்ஸ் கார்கோ எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அதான் இப்போ எல்லாருமே சேட்டலைட் அனுப்பிட்டு இருக்காங்களே. கமர்ஷியல் மார்க்கெட்டில் ஸ்பேஸ் எக்ஸுக்கு அசுர வளர்ச்சி. 2014 9 out of 20 கமர்ஷியல் லான்ச் ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்துச்சு. ஜான் 2015 கூகுளும் ஃபிடிலிட்டியும் சேர்ந்து $1 பில்லியன் 8.3% ஓனர்ஷிப்புக்கு ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது கம்பெனியோட வேல்யூவேஷனை 12 பில்லியனுக்கு தூக்கிட்டு போச்சு. அது வரைக்கும் எந்த ராக்கெட்டாக இருந்தாலும் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். இவ்வளோ செலவழித்து இதை பில்ட் பண்ணியிருக்கிறோம், அப்படி தூரப்படலாமா? இல்லை, இதை நாம் மறுபடியும் பயன்படுத்தணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பத்திலேருந்தே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 2015 அவங்களோட ஸ்டேஜ் 1 பூஸ்டர் இன்ஜின்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி காட்டி அசர வச்சாங்க உலகத்தை. அவ்வளோ நாள் கடலில் போய் விழுந்துட்டு இருந்த அந்த பூஸ்டர் இன்ஜின்ஸ் திரும்ப அழகாக வந்து வெர்டிக்கலாக லேண்ட் ஆகிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங்கான இனோவேஷன். அப்படி ரிட்டர்ன் ஆகிற பூஸ்டர் இன்ஜின்ஸ் நிலத்துக்கு பக்கத்தில் இருந்தால் ஓகே, ஆனால் ஒருவேளை நிலம் பக்கத்தில் இல்லைன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷனை வச்சுருந்தாங்க ஸ்பேஸ் எக்ஸ் இன்ஜினியர்ஸ்.
ஆட்டோனமஸ் ஸ்பேஸ்போர்ட் ட்ரோன் ஷிப். இந்த ஆள் இல்லாத ஃப்ளாட் கப்பல் பூஸ்டர் இன்ஜின் எங்கே திரும்ப வருதோ அங்கே போய் தானாக நிற்கும். அதை ஏப்ரல் 2016 ப்ரூவ் பண்ணியும் காட்டினாங்க ஸ்பேஸ் எக்ஸ். மார்ச் 2017 இருந்து ஸ்டேஜ் 1 பூஸ்டர் இன்ஜின்ஸை ரெகுலராக ரீயூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்பேஸ் எக்ஸ். மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க காஸ்ட் 10ல் 1 பங்கு கூட இல்லை. கம்பெனிக்கும் ப்ராஃபிட், யூஸ் பண்ணுற ஆட்களுக்கும் ப்ராஃபிட். அப்புறம் என்ன சொல்லவா வேணும்? கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்பேஸ் எக்ஸோட பங்கு 45%க்கு கூடிச்சு. ஃபால்கன் 9ஓட நிற்கல அவங்க. இதை விடவும் பெரிய ராக்கெட் வேணும்னு சொல்லி 3 ஃபால்கன் 9 சேர்த்த மாதிரி ஃபால்கன் ஹெவியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபால்கன் 9ஆல் 13 டன் தூக்கிட்டு போக முடியும்னா இந்த ஃபால்கன் ஹெவியால் 63 டன் வரை தூக்கிட்டு போக முடியும். February 2018 ஃபால்கன் ஹெவியோட ஃபர்ஸ்ட் லான்ச். நம்ம ஈலான் கிடைக்கிற விளம்பர வாய்ப்பை விடுவாரா? அவரோட டெஸ்லா ரோட்ஸ்டர் காரை இந்த ராக்கெட்டோட ஸ்பேஸுக்கு அனுப்பி வச்சார். அந்த கார் இன்றைக்கும் ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்குது. May 2020 அது வரைக்கும் ஆட்கள் இல்லாமல் பறந்துட்டு இருந்த ஃபால்கன் 9 ஃபர்ஸ்ட் டைம் 2 நாசா ஆஸ்ட்ரோனட்ஸோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணிச்சு. ஒரு ப்ரைவேட் கம்பெனி நாசா ஆஸ்ட்ரோனட்ஸையே ஐஎஸ்எஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க. அங்கே தான் நிற்கிறாரு நம்ம ஈலான் மஸ்க். இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூ $127 பில்லியன். அதில் கிட்டத்தட்ட 44%, அதாவது 56 பில்லியன் ஈலானோட பங்கு. இது வரைக்கும் 188 தடவை ஃபால்கன் 9 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 தடவை தான் இது ஃபெயில் ஆகிருக்குது. வேற எந்த கம்பெனிக்கும் இப்படி ஒரு சக்ஸஸ் ரெக்கார்ட் கிடையாது. 2008 பேங்க்ரப்டாக போயிருக்க வேண்டிய கம்பெனி இன்னைக்கு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை மாற்றி அமைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இது ஏன் இன்னும் பப்ளிக் கம்பெனி ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது பப்ளிக் கம்பெனி ஆச்சுன்னா மார்ஸுக்கு மனிதன் அனுப்புகிற ஈலானோட கனவு பலிக்காது. அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை பப்ளிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு ஈலான். அதுக்கு 100 டன் எடுத்துகிட்டு போகக்கூடிய பவர் இருக்கிற ஒரு புது ராக்கெட்டை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸ். அதுக்கு பேர் ஸ்டார்ஷிப். 2023 கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா மார்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம பூமியிலே கண்டம் விட்டு கண்டம் போகிறது அரை மணி நேரத்தில் போகலாம். நியூயார்க்கில் இருந்து சென்னைக்கு அரை மணி நேரம் ஃப்ளைட். நினச்சி பார்க்க முடியுதா? இந்த ஸ்டார்ஷிப் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கவங்க அது டோட்டலி பாசிபிள் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த எபிசோடில் ஈலான் மஸ்க் எப்படி டெஸ்லாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.